Good morning. இந்த கிளாஸ்ல நாம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனை பத்தி பார்க்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இந்த வகையான சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த SN1 அண்ட் SN2 மெக்கானிசம் அப்படிங்கிறது இஸ் வெரி ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் இன் மெனி ஆஃப் தி எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ SN1 SN2 பற்றின ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் we can solve different problems in organic chemistry. ஸோ நியூக்ளியோஃபைல்னா என்ன? ஸோ நியூக்ளியோஃபைல்ங்கிற வார்த்தைக்கு லவ்விங் அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியோஃபைல் அப்படின்னாக்க நியூக்ளியஸ் லவ்விங்னு சொல்லலாம். ஸோ நியூக்ளியஸ் லவ்விங் அப்படின்னாக்க பாசிட்டிவ் சார்ஜை லைக் பண்ணக்கூடிய குரூப்ஸ், ரைட்? அப்போ அந்த குரூப் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி அ நெகட்டிவ் சார்ஜ் ஆர் இட் ஷுட் பி அ எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸாக இருக்கணும், இல்லையா? ஸோ எந்த ஒரு குரூப்பில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ இல்லை எந்த குரூப்பில் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கோ அந்த மாதிரி குரூப்ஸ் தான் என்ன பண்ணும்? நியூக்ளியஸ் ஓட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸை போய் அட்டாக் பண்ணும், சரியா? ஸோ நியூக்ளியோபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். இட் கேன் டொனேட் அன் எலக்ட்ரான் பேர் டு த எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூக்ளியோபைல்ஸ் பொதுவாக ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று நெகட்டிவ் சார்ஜோடு இருக்கும், இல்லைன்னா நியூட்ரல் மாலிகுலாக கூட இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னாக்கா எக்ஸாம்பிள் OH மைனஸ், ஹைட்ராக்சில் அயான், சைனைட் அயான், ஹாலைட் அயான்ஸ் லைக் புரோமைடு, குளோரைடு, ஃப்ளூரைடு, இதெல்லாம் வந்துட்டு நியூக்ளியோபைலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதை தவிர்த்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ் லைக் அமோனியா, வாட்டர், ஆல்கஹால். ஸோ இது எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மேலே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், ஆக்சிஜன் மேலே 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதனால இந்த அமோனியா, வாட்டர், ROH இதெல்லாமே எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸ். அங்கே டொனேட்டபிள் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால they act as a nucleophile, சரியா? ஸோ நியூக்ளியோபைல் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்ன? இது நமக்கு நல்லா தெரியும். சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன். ஆர்கானிக் ரியாக்ஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டைப்பு. ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன நடக்கும்? ஒரு ஆர்கானிக் மாலிகுல்ல இருந்து ஒரு ஆட்டமோ இல்லை ஒரு குரூப்போ வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஆட்டம் இல்லைன்னா குரூப் போய் அட்டாச் ஆகும், சரியா? இதை தான் நம்ம சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ணுவோம். A group is substituted instead of another group already present in the molecule, சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ RX அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டேட், இது ஒரு அல்கைல் ஹைட்னு வச்சுங்களேன். இப்போ இந்த அல்கைல் ஹைட்ல Xங்கிற ஹாலைட் அயான் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக Yங்கிற இன்னொரு அயான் வந்துட்டு நெகட்டிவ் அயான் வந்துட்டு உள்ள போய் ஜாயின் ஆகும். ஸோ இப்போ RX வந்து RY மாறும். தட் இஸ் நெட் ரியாக்ஷன் என்னது? X is substituted by Y. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதில் எந்த மாலிகுல இந்த சப்ஸ்டிடியூஷன் நடக்குதோ அதை சப்ஸ்டேட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாலிகுலை விட்டு ரிமூவ் ஆகிற குரூப், இன் திஸ் கேஸ் இது ஹாலைட் X மைனஸ், இல்லையா? அதை நம்ம லிவிங் குரூப்னு சொல்லுவோம். புதுசாக உள்ள வரக்கூடிய குரூப் வந்து சப்ஸ்டிடியூட்டிங் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இதுதான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணோம். நியூக்ளியோஃபைல், சப்ஸ்டிடியூஷன், ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்தோம்னா அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். அதாவது ஒரு சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் நாம் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக அட்டாச் பண்ணுறோம், இல்லையா? அது வந்து ஒரு நியூக்ளியோஃபைலாக இருந்துச்சுன்னா, சரியா? அதாவது ஒரு நியூக்ளியோஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக இன்னொரு நியூக்ளியோஃபைலை நம்ம அட்டாச் பண்ணாக்க அந்த ரியாக்ஷன்ஸுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? எதுக்கு ஒரு நியூக்ளியோஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு நியூக்ளியோஃபைலை நம்ம ஆட் பண்ணணும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த நியூக்ளியோஃபைல். ஸோ ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைல் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ராங்கான நியூக்ளியோஃபைல் அங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும், ஜஸ்ட் லைக் கிரிக்கெட் மாதிரி. ஸோ சரியாக விளையாடாத ஒரு வீக்கான பேட்ஸ்மேனை வெளியே தள்ளிட்டு அவருக்கு பதிலாக நல்லா விளையாடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் உள்ளே இருக்கும், இல்லையா? ஸோ சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம்ல, அதே போல் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வீக்கான நியூக்ளியோஃபைலை வெளியே தள்ளிட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாச் ஆகும். இதை தான் நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். எது வீக்கான நியூக்ளியோஃபைல்? ஜென்ரலாக ஹாலைட்ஸ் வந்து வீக்கான நியூக்ளியோஃபைல். ஏன்னா நியூக்ளியோஃபைல், அந்த ஹாலைட் நியூக்ளியோஃபைல் அதனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதுங்க வந்து ஈஸியாக எலக்ட்ரானை டொனேட் பண்ணாது. ஈஸியாக எலக்ட்ரான் டொனேட் பண்ணுறதில்ல அப்படிங்கிறதுனாலேயே அதுங்க வந்து வீக் நியூக்ளியோஃபைலாக இருக்கும். அதனால் இந்த ஹாலைட் அயான்ஸை நம்ம ஈஸியாக வேற ஒரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் லைக் OH மைனஸ் அயான் மூலியமாவோ இல்லை OCH3 குரூப் மூலியமாவோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் நம்ம நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ பை டெஃபினிஷன் ஆர்கானிக் ரியாக்ஷன் in which a group or atom from a substrate is substituted by a nucleophile is called nucleophilic substitution. அதாவது ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு பதிலாக இன்னொரு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைலை சப்ஸ்டியூட் பண்ணாக்க அதுக்கு பேர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் என்ன? அல்கைல் ஹாலைட்ஸ்
alkyl halides. ஸோ ஏதாவது ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஹாலைட் அயனுக்கு பதிலாக ஹைட்ராக்சில் அயன் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ அல்கைலைடு வந்து ஆல்கஹாலாக மாறும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து an example for nucleophilic substitution reaction. சரியா? இப்போ நம்ம இதில் X மைனஸ் அதுதான் நம்ம லீவிங் குரூப்னு சொல்லுவோம். புதுசாக போய் அட்டாச் ஆகிற OH மைனஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நியூக்ளியோஃபைல். ஸோ அக்வஸ் KOH நம்ம அதுக்கான ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி. ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனில் ரெண்டு விதமான மெக்கானிசம் இருக்கு. ஸோ வாட் இஸ் மெக்கானிசம்? மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷன் நடக்கக்கூடிய பாத்வே அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ ரியாக்ஷன் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன் டிஃப்ரெண்ட் பாத்வேஸ். ஸோ எந்த பாத் வழியா ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றது என்னன்னு சொல்லுவோம்? மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் பாத்வேஸ் இருக்கு. ஒன்று வந்து SN1 மெக்கானிசம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று SN2 மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டு, அந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய சால்வெண்ட்டு, ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேஸு, இதனுடைய நேச்சரை பொறுத்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஐதர் SN1 மெக்கானிசம் வழியாவோ இல்லை SN2 மெக்கானிசம் வழியாவோ அதுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இருக்கோ அந்த சைடில் வந்து இந்த ரியாக்ஷன் போகும். அதுக்கு முன்னாடி நம்ம SN1 ரியாக்ஷன் தான் என்ன, SN2 ரியாக்ஷன் தான் என்ன அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ வாட் இஸ் SN1 மெக்கானிசம்? ஸோ SN1 அப்படின்னாக்க S stands for substitution, N stands for nucleophilic. இந்த மேலே இருக்கிற 1 இருக்கு இல்லையா, that denotes unimolecular. யூனிமாலிகுலர்னா ஒரே ஒரு மூலக்கூறு கொண்ட அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் இந்த ரியாக்ஷனுக்கு ஆர்டர் வந்து 1, அதனால இது நம்ம யூனிமாலிகுலர்னு சொல்றோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக், யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத தான் நம்ம SN1 அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க இந்த கீழே இருக்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துங்க. டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் reacts with the aqueous KOH and undergo nucleophilic substitution reaction. இந்த ரியாக்ஷன்ல Br மைனஸ் வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக OH மைனஸ் அட்டாச் ஆகுது. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் SN1 மெக்கானிசம் வழியா நடக்குது. சரியா? ஸோ SN1 மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. SN1 ரியாக்ஷன் இஸ் a two-step mechanism. SN1 மெக்கானிசம் என்னது? டூ-ஸ்டெப் மெக்கானிசம். SN1 யூனிமாலிகுலர், ஆனால் எத்தனை ஸ்டெப் இருக்கும்? 2 ஸ்டெப் இருக்கும். ஸோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் டூ-ஸ்டெப் மெக்கானிசம் வழியா நடக்கும். இதை ஞாபகம் வச்சுங்க. அது என்ன 2 ஸ்டெப்ஸ்? ஸோ ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல இந்த டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? டிசோசியேட் ஆகும், அதாவது அயான்ஸா ஸ்பிளிட் ஆகும். ஸோ Br மைனஸா வெளியே போயிட்டு Br மைனஸ் வெளியே போறதுனால அது ஜாயின் ஆயிருந்த கார்பன் மேல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கரெக்டாக சொல்லணும்னா அதுக்கு பேர் கார்போகேட்டையான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிறது தான் SN1 ரியாக்ஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ஸோ the alkyl halide undergo hydrolysis to give the carbocation. அந்த கார்போகேட்டையானோட ஸ்ட்ரக்சர் ஜாமெட்ரி எப்படி இருக்கும்? பிளேனாரா இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி இருந்த டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. அதுல இருக்கக்கூடிய Br மைனஸ் குரூப் வெளியே போனதுனால அந்த கார்பன் வந்துட்டு sp2 ஹைபிரிடைஸ்டா மாறுறதுனால பிளேனார் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும். சரியா? ஸோ இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதாவது டிசோசியேஷன் ஆஃப் டெர்ஷரி பியூட்டைல் புரோமைட், அந்த அல்கைல் ஹலைடோட டிசோசியேஷன் ரியாக்ஷன், அது ரொம்ப ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக மல்டி ஸ்டெப்பில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனில் எந்த ஸ்டெப்பு ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கோ அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக இருக்கும். அதனால SN1 மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிசோசியேஷன் ஆஃப் அல்கைல் ஹலைட் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் வந்துட்டு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். ஸோ ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் தான் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ பாருங்க, இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல வெறும் அல்கைல் ஹலைட் மட்டும்தான் இருக்கு. ஸோ அல்கைல் ஹலைட் டிசோசியேட் ஆகிறது தான் இந்த ஸ்டெப்போட மெயின் ரியாக்ஷன் பாத்து. சரியா? ஸோ அப்போ இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல அல்கைல் ஹலைட் மட்டும்தான் இன்வால்வ் ஆகியிருக்கு. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு தெரியும் கார்போகேட்டையான் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள் இன் நேச்சர். ஸோ கார்போகேட்டையானை ஈஸியாக நியூக்ளியோஃபைல்ஸ் அட்டாக் பண்ணும். பிகாஸ் கார்போகேட்டையான் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் இன் நேச்சர். அப்போ நியூக்ளியோஃபைல்ஸ் எலக்ட்ரான் ரிச். ஸோ நேச்சுரலாக நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும். ஸோ அப்படி அட்டாக் பண்ணும் பொழுது இது ஒரு பிளேனார் மாலிகுல், நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா, கார்போகேட்டையான் இஸ் பிளேனார் இன்டர்மீடியட். அப்போ பிளேனார் அப்படின்னும் பொழுது அதுக்கு ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு, அதாவது நம்ம அதை ஒரு பிளேன்ல இப்படி ஹரிசாண்டலா வச்சோம்னா ஃப்ரம் த டாப் ஆர் ஃப்ரம் த பாட்டம் ரெண்டு சைட்லயும் வந்துட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணலாம்.
சரியா? Because it is a planar in nature. So planar-க்கு there are two sides, two equivalent sides are there, either front side or back side. எந்த சைடுல வேணாலும் இந்த OH minus ion போய் அட்டாக் பண்ணலாம். ஸோ அப்படியே அட்டாக் பண்றதுனால உங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரியா? ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ முதல் ஸ்டெப்ல ஆல்ரெடி இருந்த பிஆர் மைனஸா வெளியே போயிடுச்சு, ஹாலைட் அயான் வெளியே போயிடுச்சு, அது ஒரு வீக் நியூக்ளியோஃபைல். அந்த இடத்த ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் OH மைனஸ் வந்து ஃபில் பண்ணுது. அப்படி ஃபில் பண்ணும் பொழுது அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு பிளேனார் இன்டர்மீடியட் வழியா நடக்கிறதுனால போத் சைடு அட்டாக்கு வழியா நடக்குது. சரியா? ஸோ போத் சைடு அட்டாக்ல நடக்கும் பொழுது ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல ஆர் டைப் ஆஃப் மாலிகுலும் எஸ் டைப் ஆஃப் மாலிகுலும், அதாவது ஸ்டீரியோ கெமிக்கலி ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் ஆகி ஃபார்ம் ஆகிற மாலிகுலும் பேக் சைடு அட்டாக் ஆகி ஃபார்ம் ஆகிற மாலிகுலும், இது ரெண்டுமே நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் சொல்லுவோம். இந்த ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸும் ஈக்குவல் குவான்டிட்டியில் ஃபார்ம் ஆகும். சரியா? சரி, நம்ம இதை அப்புறம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அப்போ ரெண்டு ஸ்டெப்னு சொன்னேன். முதல் ஸ்டெப்ல என்ன ஆகுது? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது. ஸோ கார்போகேட்டையான் பிளேனாரா இருக்குது. அந்த பிளேனார் கார்போகேட்டையானை ஸ்ட்ராங்கான OH மைனஸ் அயான் போயிட்டு ரெண்டு சைட்லையும் அட்டாக் பண்ணி புது ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ இது SN1 ரியாக்ஷனோட செகண்ட் ஸ்டெப், அட்டாக் ஆஃப் த நியூக்ளியோஃபைல். சரியா? ஸோ இப்படி தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ரேட்டில் ஒரு ரியாக்ஷனோட ரேட் நமக்கு தெரியணும்னா அந்த ரியாக்ஷன் வந்து மோர் தென் ஒரு ஸ்டெப், சரியா, மோர் தென் ஒரு ஸ்டெப் நடக்கிற ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப்போ அந்த ஸ்டெப்பை பற்றி தான் நம்ம கவலைப்படுவோம். ஏன்னா அதுதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பில் எது ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப் தான் வந்து ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். கரெக்டா? ஸோ அப்போ இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில் எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆகுது? வெறும் அல்கைல் ஹைலைடு மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது இல்லையா? ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது அல்கைல் ஹைலைடோட ஒரு தனிப்பட்ட ப்ராப்ளம். அதுதான் அந்த அந்த ஸ்டெப்ல இன்வால்வ் ஆகுது. அப்போ ரேட்டு எதை பொறுத்தது? அல்கைல் ஹைலைடோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்தது. ஸோ அப்போ நம்ம ரேட் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ரேட் இஸ் ஈக்குவல் டு சம் ரேட் கான்ஸ்டன்ட் K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். ஸோ இதான் ரேட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன்ல கான்சன்ட்ரேஷன் டேர்ம் வந்து சப்ஸ்ட்ரேட் தான், அதனுடைய ஆர்டர் என்ன? 1 இல்லையா? ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆர்டர்ன்றது எப்படி சொல்லுவாங்க டெஃபினேஷன் ஆனாக்க, ஒரு ரேட் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர்ஸ் எல்லாம் நீங்க கூட்டினீங்கன்னா கிடைக்கிறதா வந்துட்டு ஆர்டர். சரியா? ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன்ல கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா வெறும் சப்ஸ்ட்ரேட் மட்டும் தான் இருக்கு, அதுக்கு பவர் 1. அதனால இந்த SN1 மெக்கானிசத்தோட ஆர்டர் வந்து 1 அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷன் வந்து நம்ம யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம மெக்கானிசத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணோம், அப்புறம் செகண்ட் ஸ்டெப்பை எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் கன்ஃபர்மேஷன் அனாலிசிஸில் என்ன மாதிரியான ப்ராடக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி SN1 மெக்கானிசம் ப்ரொசீட் வயா அ பிளேனார் இன்டர்மீடியட். ஸோ பிளேனார் இன்டர்மீடியட் அப்படின்னும் பொழுது the incoming group OH minus ion can attach to the substrate either from front side or from back side. ஸோ ரெண்டு பாசிபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டியில் கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெசமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ், ரெண்டு டிஃப்ரெண்ட் ஐசோமர்ஸ் ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெசமிக் மிக்சர் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த மாதிரியான மெக்கானிசத்தை வந்து ரெசமைசேஷன் ப்ராடக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ராடக்ட் என்ன சொல்லுவாங்க? ரெசமைசேஷன் ப்ராடக்ட். ஸோ ரெசமைசேஷன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த SN1 மெக்கானிசத்தோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. சரிங்களா? ஸோ ஏன் ரெசமைசேஷன் நடக்குது? பிகாஸ் SN1 mechanism proceed via a planar intermediate which has equal probability of attack of the nucleophile front side and from the back side. ஸோ ரெண்டு சைட்லையும் அட்டாக் நடக்கிறதுக்கான ஈக்குவல் பாசிபிலிட்டி இருக்கிறதுனால ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ல பாதி ஒரு ஸ்டீரியோ ஐசோமராகவும் ரிமைனிங் பாதி வந்து இன்னொரு ஐசோமராகவும் ஈக்குவல் குவான்டிட்டியில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மிக்சரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ரெசமிக் மிக்சர்னு சொல்லுவோம். அது ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸை ரெசமைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ SN1 மெக்கானிசம்ல நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும்? SN1 மெக்கானிசத்தில் டெர்சியரி ஆல்கைல் ஹைலைடு இன்வால்வ் ஆகும். ஸோ அக்வஸ் மீடியத்திலே அது நடக்கும், அக்வஸ் KOH மாதிரி.
ஒரு கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற ஒரு பேஸில் அந்த ரியாக்ஷன் நடக்கும். அந்த ரியாக்ஷனுக்கு 2 ஸ்டெப், அந்த மெக்கானிசத்துக்கு 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், செகண்ட் ஸ்டெப்பில் நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகும். சரியா? ஸோ இந்த மெக்கானிசத்துக்கு ரியாக்ஷன் ரேட் என்ன? 1. ஏன் 1ன்னு சொல்கிறோம்? பிகாஸ் த ரேட் is directly proportional to the concentration of alkyl halide and it does not depends on the concentration of nucleophile. ஏன்னா rate determining stepல nucleophile உள்ள வரல. ஸோ அப்போ ஆர்டர் வந்து என்னது? 1. ஸோ வாட் அபவுட் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி? ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் பிளேனார் இன்டர்மீடியட் வழியாக அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுனால ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும்? ரெசமைஸ்டு ப்ராடக்டாக இருக்கும். சரியா? சரி, அடுத்த மெக்கானிசம் SN2 மெக்கானிசம். ஸோ முன்ன சொன்ன மாதிரியே தான் சப்ஸ்டிடியூஷன், S ஃபார் சப்ஸ்டிடியூஷன், N ஃபார் நியூக்ளியோஃபிலிக் அண்ட் மேலே இருக்கிற 2 இருக்கு இல்லையா, அது பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஏன் இது பைமாலிகுலர் ரியாக்ஷன் சொல்கிறோம்? ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், ஸோ ஆர்டர் 1ஆக இருந்துச்சுன்னா யூனிமாலிகுலர், அப்போ இதுக்கு ஆர்டர் என்னவா இருக்கும்? 2ஆக இருக்கும். எப்படி 2ஆக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். முன்ன நம்ம டெர்ஷரி அல்கைல் எடுத்துக்கணும் இல்லையா, ஸோ SN2 மெக்கானிசத்துக்கு பிரைமரி அல்கைல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்ன வந்து அக்வஸ் KOH சாலண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அக்வஸ் மீடியத்தில் KOH கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கிற KOH எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்துட்டு ஆல்கஹாலிக் KOH எடுத்துக்கலாம். ஆல்கஹாலிக் KOH முன்ன இருந்த KOH விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். சரியா? ஸோ ஆல்கஹாலிக் KOHல பிரைமரி அல்கைல் ஹைட்ரேட்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணும்? அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான், Br- வெளியே போயிடும், OH- சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ மெத்தில் புரோமைடு வந்து மெத்தனாலாக மாறும். சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வயா SN2 மெக்கானிசம். SN2 மெக்கானிசம்ல எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கும்? ஸோ முன்ன என்ன சொன்னோம்? S1 மெக்கானிசத்துக்கு 2 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா SN2 மெக்கானிசத்துல ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கும். அந்த ஒரு ஸ்டெப்ல என்ன நடக்கும்? டிசோசியேஷன் நடக்காது. அதாவது அல்கைலோட டிசோசியேஷன் நடக்காது. ஆனால் டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்ட்ராங்கான பேஸ், அதாவது நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும்? அல்கைல் ஹைலைடை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ முந்தின கேஸில் SN1 கேஸில் முதல்ல டிசோசியேஷன் நடந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணுது. ஏன்னா அங்கே இருந்தது வீக் நியூக்ளியோஃபைல். சரியா? அதே மாதிரி அங்கே கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுறதும் ஈஸி, ஏன்னா டெர்ஷரி அல்கைல் ஹைலைட் வந்து ஈஸியாக டிசோசியேட் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிறது பிரைமரி அல்கைல் ஹைலைட், ஈஸியாக டிசோசியேட் ஆகாது. அதே நேரத்தில் பேஸ் வந்து ஸ்ட்ராங்கராக இருக்குது. அப்போது டிசோசியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நியூக்ளியோஃபைல் போயிட்டு அல்கைல் ஹைலைடை அட்டாக் பண்ணும். ஆனால் நமக்கு தெரியும் பாருங்க, அல்கைல் ஹைலைட்ல டிசோசியேட் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அட்டாக் பண்ணுதுனாக்க அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு இல்லையா? ஸோ முந்தின கேஸில் ஒரு பிளேனார் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆச்சு, அந்த இன்டர்மீடியேட்டோட 2 சைட்லையும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டியில் போயிட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணும். ஆனால் இந்த கேஸில் டிசோசியேஷனே நடக்கல, ஸோ அது டெட்ராடன் ஷேப்பில் இருக்கு. அப்போ நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணணும்னாக்க அது என்ன பண்ணும்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹாலைட் அயான் இருக்கு இல்லையா, அந்த சைடில் போகாது. ஏன்னா சேம் கைண்ட் ஆஃப் குரூப்ஸ், அதுவும் நெகட்டிவ் இதுவும் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு பின்பக்கமாக வந்து தான் இதை அட்டாக் பண்ணும். ஸோ பேக் சைடு அட்டாக் இஸ் ஃபேவரபிள். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் போகும்போது ஹாலைட் அயானோட நெகட்டிவ் சார்ஜும் OH- நெகட்டிவ் சார்ஜும் ஒன்று ரிப்பல் பண்ணும். அதனால அந்த Cl- அவாய்ட் பண்ணிட்டு பேக் சைடில் வந்துட்டு இந்த OH- அட்டாக் பண்ணும். அப்படி அட்டாக் பண்ணுறதுனால ஒரு டிரான்சிஷன் இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் அ 5-membered டிரான்சிஷன் ஸ்டேட். ஸோ இந்த கார்பன்ல பாருங்க மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அதில் 3 பாண்டு தான் ஒரிஜினல் பாண்டு, மீதி 2 பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியல் பாண்ட்ஸாக இருக்கும். சரியா? ஸோ நியூக்ளியோஃபைல் டிசோசியேஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே பேக் சைடில் வந்து அட்டாக் பண்ணி ஒரு 5-membered டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டில் இந்த OH-C பாண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிருக்காது. அதே மாதிரி C-Br பாண்ட் கம்ப்ளீட்டாக புரோக்கனும் ஆயிருக்காது. ஸோ 2 பாண்டுமே பார்ஷியல் பாண்டாக இருக்கும். ஆனால் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் இஸ் நாட் ஸோ ஸ்டேபிள். அதனால இது என்ன பண்ணும்? ஆப்வியஸ்லி அடுத்த ஸ்டெப்பில் Br- கம்ப்ளீட்டாக புரோக்கன் ஆகிட்டு OH- கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடும். சரியா? அப்போ பாருங்க, இந்த ரியாக்ஷன் மொத்தமுமே ஒரே ஸ்டெப்பில் தான் நடக்குது. ஸோ நியூக்ளியோஃபைல் அல்கைல் ஹைலைட் டிசோசியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே போயிட்டு பேக் சைடில் அட்டாக் பண்ணுது. அது பேக் சைடில் அட்டாக் பண்ணுறதுனால ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகி அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்லேருந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகிடுது. சரியா? ஸோ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். ஸோ சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசமாக இருக்கும்போது அந்த ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இல்லையா? ஸோ இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பில்
ரெண்டுமே இருக்கு பாருங்க, நியூக்ளியோஃபைலும் இருக்கு, alkyl halideும் இருக்கு. சரியா? அப்போ rate is directly proportional to both the concentration of substrate as well as the nucleophile. Otherwise we can say rate is equal to some rate constant K into concentration of substrate into concentration of nucleophile. இப்போ பாருங்க ரெண்டு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் இருக்கு, ரெண்டுத்துக்குமே பவர் வந்து 1. ஸோ அப்போ இந்த ரெண்டு பவரையும் நீங்க சம் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 + 1 2. ஸோ அதனால தான் இந்த SN2 மெக்கானிசத்துக்கு ஆர்டர் வந்து 2. அதை நம்ம பைமாலிகுலர் சொல்லி சொல்றோம். ஸோ வாட் அபவுட் த ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி? ஸோ ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் படி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அல்கைல் ஹைலைட்டை பேக் சைடில் அட்டாக் பண்ணுது. ஸோ லீவிங் குரூப் அதாவது ஹாலைட் அயான் வந்துட்டு ஒரு சைட்லேருந்து வெளியே போச்சுன்னா OH மைனஸ் புதுசாக வரக்கூடிய நியூக்ளியோஃபைல் அதுக்கு ஆப்போசிட் சைடில் போய் அட்டாச் ஆகுது. அதாவது உங்களுக்கு அல்கைல் ஹைலைட் வந்து R கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து S கான்ஃபிகரேஷனில் இருக்கும். மாறாக அல்கைல் ஹைலைட் வந்து S கான்ஃபிகரேஷன் இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்து R கான்ஃபிகரேஷனில் மாறும். ஸோ அப்போ என்ன ஆகும்? கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட் ஆகும் இல்லையா? ஆர்லேருந்து எஸ் ஆகும், இல்லைன்னா எஸ்லேருந்து ஆர் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி நம்ம என்ன சொல்கிறோம்? இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஸோ SN1 கேஸில் ரெசமைசேஷன் சொன்னோம் இல்லையா? SN2 கேஸில் இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, சரியா? சரி, அப்போ SN1 ரியாக்ஷன் பார்த்தோம், SN2 ரியாக்ஷனும் பார்த்தோம். இப்போ ரெண்டு கம்பேரிசன்ல பாருங்க, SN1 mechanism and SN2 mechanism comparison. So SN1 mechanism is a two-step mechanism. சரியா? Unimolecular two-step. SN2 mechanism bimolecular but single step. So SN1 reaction la rate depends only on the concentration of alkyl halide. இல்ல alkyl halide மட்டும்தான் halide மட்டும்தான் வந்து rate determining step involve ஆகும். So அதனால rate depends only on the concentration of alkyl halide. But in the case of SN2, rate depends on both the concentration of alkyl halide as well as nucleophile. சரியா? So இதனோட ஆர்டர் 1 யூனிமாலிகுலர். ஸோ அதனோட ஆர்டர் 2 பைமாலிகுலர். SN2 வந்து பைமாலிகுலர். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஹாலைட்ஸோட நேச்சரை பொறுத்தது. ஸோ ஹாலைட்ஸ் எப்படி இருந்தால் ரேட் அதிகமாக இருக்கும் பாருங்க. டெர்சியரி alkyl halide having high rate compared to secondary. ஸோ பிரைமரி அதை விட கம்மியாக இருக்கும், மெத்தில் அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இதான் ஆர்டர். சரியா? ஸோ 3 degree is greater than 2 degree is greater than 1 degree is greater than methyl. ஏன் இப்படி இருக்கு? Because dissociation of alkyl halide. ஸோ இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் tertiary carbocation is more stable. ஸோ dissociate ஆகிறது tertiary கேஸில் தான் வந்து ஈஸியாக நடக்கும். அதனால தான் வந்து SN1 reaction favors tertiary. ஆனால் இங்கே பாருங்க SN2ல ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் டிசோசியேஷன் நடக்கக்கூடாது. ஏன்னா SN2 வந்து சிங்கிள் ஸ்டெப் மெக்கானிசம். அப்போ எதில் டிசோசியேஷன் நடக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி ரொம்ப கம்மி? மெத்திலில் தான். ஸோ மெத்தில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு ரேட்டில் இருக்கும் SN2 மெக்கானிசத்தை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து 1 degree, அதுக்கப்புறம் தான் 2 degree, அதுக்கப்புறம் தான் 3 degree. சரியா? ஸோ டிசோசியேஷன் வேகமாக நடந்துச்சுன்னா SN1 மெக்கானிசம் ஃபேவரபிள், டிசோசியேஷன் நடக்கலன்னா SN2 மெக்கானிசம் ஃபேவரபிள். அதனால் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட் பை போலார் சால்வெண்ட்ஸ். ஏன் போலார் சால்வெண்ட்ஸில் ரியாக்ஷன் வந்து SN1 மெக்கானிசம் வந்து வேகமாக நடக்குது? ஏன்னா போலார் சால்வெண்ட் வந்து சப்போர்ட்ஸ் த டிசோசியேஷன் ஆஃப் சப்ஸ்டேட் டிசோசியேட் ஆகிறது போலார் சால்வெண்ட்ல வந்து ரொம்ப ஃபேவரபிளாக நடக்கும். சரியா? அப்போ சப்ஸ்டேட் டிசோசியேட் ஆகிறது தடுக்கிறது நான் போலார் சால்வெண்ட்ஸு. அப்போ நான் போலார் சால்வெண்ட்ஸில் SN2 மெக்கானிசம் இஸ் ஃபேவரபிள். சரியா? ஸோ DMSO, DMF இந்த மாதிரி சால்வெண்ட்ஸில் வந்து SN2 மெக்கானிசம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். அப்புறம் SN1 மெக்கானிசம் ரியாக்ஷன் கேன் அக்கர் வித் வீக் பேசஸ். ஏன்னா பேஸ் வீக்காக இருந்தால் தான் இட் வில் பி காம் அன்டில் த alkyl halide dissociate. ஸோ alkyl halide dissociate ஆகிற வரைக்கும் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா நியூக்ளியோஃபைல் எப்படி இருக்கணும்? பேஸ் வந்து எப்படி இருக்கணும்? வீக்காக இருக்கணும். சரியா? ஆனால் அந்த கேஸில் த பேஸ் would be strong. அப்போ தான் அது போயிட்டு டிசோசியேஷனுக்கு முன்னாடி அட்டாக் பண்ண முடியும். சரியா? SN2ல. ஸோ இப்போ SN1 வீக் பேஸில் நடக்கும், SN2 மெக்கானிசம் ஸ்ட்ராங் பேஸில் நடக்கும். சரியா? ஸோ SN1, SN2 ரெண்டு மெக்கானிசமும் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெக்கானிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி
very easy. Okay, so thank you.